கமுதியில் தேவாலயத்தில் மடியேந்தி உணவை பெற்று நேர்த்திக்கடன் செலுத்தும் வினோத வழிபாடு. ஆலய திருவிழாவில் சமத்துவ கிடாய்கறி விருந்து. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அமைந்துள்ள பழமையான புனித அந்தோணியார் ஆலய வருடாந்திர பெருவிழாவானது கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை செபமாலையும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருவிழாவின் கடைசி நாளான ஜூன் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலையில் திருப்பலி செபமாலையும் அதன்பின் கமுதி மற்றும் வெளியூரைச் சேர்ந்த பொதுமக்கள் மத சமூக ஒற்றுமையுடன் அந்தோணியார் ஆலயத்திற்கு காணிக்கையாக வழங்கிய கிடாய்களை பலியிட்டு இரவு முழுவதும் மாபெரும் கிடாய்கறி விருந்து, அனைத்து மதம் மற்றும் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் சமத்துவ விருந்து அளிக்கப்பட்டது. இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த அசைவ விருந்தில் ஏராளமான பொதுமக்கள் ஜாதி மத பேதமின்றி சமமாக அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தனர். இந்த தேவாலயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர அனைத்து மத பெண்களும் இந்த தேவாலயத்தில் நடைபெறும் அசைவ அன்னதானத்தில் உணவருந்தும் மக்களிடம் உணவை மடியேந்தி பெற்று உணவாக அருந்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினால் குழந்தை பாக்கியம் மற்றும் பிரச்சனைகள் தீரும் என்ற ஐதீகம் உள்ளது. இந்த தேவாலயத்தில் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. சாப்பாட்டில் போட்டு நீ தம்பி நீ அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மறைக்க சாப்பிட ஒரு நிமிஷம் எடுக்க கூடாது எடுத்து வாங்க. நீங்க போங்க, நான் அப்பா பின்னாடி சரி ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. நம்ம சாப்பிட்டு எல்லாரும் கிடைக்கிறேன் ஒரு கோமத்தாவும் கட் பண்ணி
ரைஸ் ஒரு ஆள் இந்த லைன்ல வா. இங்க ரசம் ரசமே சாப்பாடு உள்ள வேணுமா? சாப்பாடு பேச வேலை கண்ணு கூடாது என்ன வச்சு Thank you.